நண்பர்களே, இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோ. எக்ஸ்பல்ஸ் கம்பெனியில் பார்த்துருப்பீங்க. என்ன பேச போகிறோன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தான். வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எனக்கு அது எப்படி வண்டி எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது ஓட்டுறதுக்கு. வேறவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும், காரணம் இருக்கும். இந்த வண்டி பார்த்து எனக்கு என்ன தோணுது, எனக்கு எப்படி இருந்துச்சு, அது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு ரிவ்யூவில் என்ன பேச போகிறோன்னு பார்க்கலாம். ஓனர்ஷிப் ரிவ்யூ. அதான் இது எவ்வளோ சிசி தான் எக்ஸ்பல்ஸ் 200 4V. உங்களுக்கு தெரியும், புது மாடல்னா புதுசு தான். இப்போ விடுறத விட இப்போ இன்னொன்று ப்ரோவி தான் வருஷனா மாடல் 4Vனா 4 வேல்வெண்ட் 4 வேல் இன்ஜின்ட்டு அவ்வளோதான். இது விட்டு இன்னொன்று ப்ரோ வெர்ஷன் விட்டுருக்காங்க. அப்புறம் ரேலி எடிஷன் ஒன்று இருக்கும். இது ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் தான். 200cc செக்மெண்ட் வண்டி. அப்புறம் ஃப்ரண்ட்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் 37mm டயாமீட்டர். பின்னாடி மோனோசாக். ஷோரூம் போயிட்டு வண்டி புக் பண்ண பார்க்க போகிற, டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிற, உனக்கு வாங்குகிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? தான் ஃபஸ்ட் எக்ஸைட்மெண்ட்டில் இருப்ப, வண்டி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஷோரூம்லாம் நம்ம ஏறுந்தில்லை இல்லையா. ஃபஸ்ட் டைம் போகிற வண்டி. இப்போ நம்ம ஷோரூம் போந்தே இல்லை ஒரு வாட்டி கூட. வண்டி நாங்கள்லாம் வேற வண்டி வாங்கி ஓட்டி தான் எங்களுக்கு பழக்கம். சொந்தமாக இப்போ வண்டி வாங்குறோன்னப்போ ஷோரூம் ஏறும்போது நானும் என் ஃப்ரெண்டு தான் போனோம். கொஞ்சம் டெஸ்ட் ட்ரைவ் வண்டி கிடைக்குமா, எக்ஸ்பல்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும், அது வாங்கலான்னு தான் இருக்கிறோம் சொல்லிட்டு டெஸ்ட் ட்ரைவ் வண்டி கொடுத்தாங்க ஒரு வண்டி. ஃபஸ்ட்டு அந்த வண்டி ஓட்டின உடனே பிடிச்சிச்சு. எங்கள் ஃப்ரெண்டு தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணேன், இந்த வண்டி வாங்கிக்கோ மச்சான், உனக்கு கரெக்டாக இருக்கும். அது அவனுக்கு பிடிச்ச வண்டி சொல்ல போனால் அவனுக்கு பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு ஓகே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கின வண்டி. ஃபஸ்ட்டு ஓட்டின உடனே பிடிச்சிச்சு எனக்கு வண்டி பயங்கரமாக. சரி எப்படின்னா வாங்கிடணும் சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்டு அட்லீஸ்ட் லோன்னா போடுங்க, கட்டின்னு போகிறேன், வாங்கிடலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் டைம் வாங்குறது எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இஎம்ஐயில் தான் ஃபஸ்ட்டு பைக்கே வாங்குவாங்க. அது ஒரு தனி ஃபீலு. ஆனால் அது வாங்கணும்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க. அது எல்லா பைக் ரிவ்யூ யூடியூப்பில் இப்போ இருக்க போட்டுருப்பாங்க. இப்போ கூட அப்படி தான் நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வாரமே ஆக்சிடென்ட் ஆச்சு. நானே வந்தேன் ஃபஸ்ட்டு டைம் வீட்டுக்கு வந்தேன்னு தான். ஒரு வாரம் கூட அவ்வளோ நினைக்கிறேன். ஜொமேட்டோக்காரங்க, ஸ்விக்கிக்காரங்க, இது ஒரு அவேர்னஸ் பாயிண்ட்டு. ஏன்னா ஒன் வேல மட்டும் போகாதீங்க. நீங்கள் சீக்கிரமாக போய் டெலிவரி பண்ணணும், சீக்கிரமாக போய் கஸ்டமர்ஸ்க்கு இது பண்ணணும். அதே மாதிரி கஸ்டமர்ஸும் சொல்ல. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வண்டி எப்படின்னா ஃபுல் பால் டயரு, பிரேக்கில் எதுவுமே இல்லை வண்டியில். ஓவர் ஸ்பீடில் வந்துட்டு பின்னாடி ஓவர் ஸ்பீடில் வந்து வண்டி அங்கே பிரேக் அடிக்கிறான், வண்டி நிற்கல. எப்படி இவன் வண்டி இருந்தனால என் கால் தப்பிச்சு, வண்டி கொஞ்சம் தப்பிச்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 20 மீட்டர்ஸ் தூரத்துலேருந்தே அவன் பிரேக் அடிச்சு வந்து இச்சி அவனோட சைலன்சரோட ப்ரொடெக்ஷன் கார்டு வந்துட்டு போயிடுச்சு. அதெல்லாம் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஒன் வேல போகாதீங்க. அதே மாதிரி பப்ளிக் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்க. ஏன்னா நம்மளுக்கு தான் சாப்பாடு எதுன்னு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அதுக்குன்ட்டு ரொம்ப லேட் ஆனாங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கேர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் ஒன் வேல போயிட்டு உங்கள் லைஃபுக்கும் உங்கள் இதுக்கும் இது பண்ணிக்காதீங்க, ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. வண்டி நீ வாங்கின டைமில் வந்துட்டு நிறைய வண்டிங்க லான்ச் ஆச்சு. 4V எக்ஸ்பல்ஸ் 4V இது வந்துச்சு. ஸோ நிறைய வண்டிங்க. அதுக்கப்புறமா நம்ம வாங்கின பிறகு ஒரு 2 months ஹார்லி டேவிட்சன் விட்டான் 400. நீ என்ன யோசிக்கிற? நீ நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருப்ப. நான் என்னன்னா ஒரு இது நேக்கடு பைக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு ஆஃப் ரோடிங் பைக் எனக்கு வேணும். ட்ராவல் பண்ணலான்ட்டு எங்கன்னா போகிறோன்னா தூரமாக நான் ஃபஸ்ட்டு யோசித்த வண்டியை ராயல் என்ஃபீல்டு தான் வாங்கணும்னு இருந்தது. அது ஃபஸ்ட்டாக இருக்கட்டும் செகண்ட்ஸாக இருக்கட்டும் கவலை இல்லை, வாங்கணுன்னு அதுதான். இந்த வண்டி கொஞ்சம் நான் பார்க்கும்போது 1,40,60 சம்திங் இருந்துச்சு. ப்ரைஸ் ஷோரூம் ப்ரைஸே இருந்துச்சு. 2-3 months விட்டு பார்த்தோன்னே இது மார்க்கெட்டிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த வண்டி. இது ரொம்ப எங்கே பார்த்தாலும் ஒரு ரோட்டுக்கு ஒரு 5 வண்டினா இருக்கும். அப்போ நான் வாங்கும்போது 1,80,000 வண்டி ப்ரைஸ். எனக்கு இதில் பிடிச்சது அதுதான். மிடில் கிளாஸுங்க ஆறாமல் வாங்கலாம் இது. இந்த மாதிரி வண்டிங்க ஹீரோக்காரங்க கொடுத்துக்கிறதே இதுதான். நிறைய காம்படேட்டிவ் வண்டிஸ் இருக்குது. காம்படேட்டிவ் வண்டிஸ் இருந்துச்சு ரொம்பவே. அதில் கூட மார்க்கெட்டிங்கில் இது நினைச்சு அப்படியே. ஆமாம், கேடிஎம் அட்வான்ஸ். ஏன்னா இது ஃபஸ்ட்டு மாடலில் விட்டது இம்பல்ஸ்னு விட்டாங்க.
அது அவ்வளோவா ஓடலன்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு, அது மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த வண்டி. நான் அந்த வண்டி கூட தேடினேன் செகண்ட்ஸில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு, அது கூட இல்லை. அப்புறம் திரும்பி எக்ஸ்பல்ஸ் 200 மட்டும் விட்டாங்க, வெறும் 200 தான். கார்பரேட்டர் இன்ஜின் வரும் அது. இது ஃபியூல் இன்ஜின், ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் இது. பூகுது பரவாயில்லையா? ரேபிட் ஃபயர் மாதிரி ஒரு 5 கொஷின். மைலேஜ் எனக்கு சிட்டிஸில் ஒரு 35-36 தரும் மைலேஜ். ஹைவேனா ஒரு 40+ தரும், ஆராமாக தரும். ஸோ உனக்கு எப்படி இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்கா சிட்டியில் ஓட்டுறதுக்கும், இல்லை இங்கே வீட்டுக்கு வந்து போகிற சர்ஜாப்பூருக்கும் ஓட்டுறதுக்கும் உனக்கு எப்படி? சிட்டிஸ்னால் அதுதான், பெங்களூர் டிராஃபிக் பற்றி எல்லாருக்கும் தான் தெரியும். டிராஃபிக்கில் கொஞ்சம் அந்த கியர் போடுறது விடுறது அது கொஞ்சம் தான் கடுப்பாக இருக்கும். மிச்சப்படி எல்லாம் நார்மலாக ஓட்டிடலாம் வண்டி, ஆராமா, டென்ஷனே இருக்காது. அது இல்லாத வெயிட்லெஸ் வேற வண்டி, அது நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது வண்டி பற்றி. நெக்ஸ்ட் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் பற்றியா? இல்லை சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்னால் அதுதான் சர்வீஸ். உனக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்குள்ளே சர்வீஸ் கொடுக்கணும், அது பட்ஜெட்டு வர்த்தா? ஃப்ரீ சர்வீஸ் ஒரு 5 சர்வீஸ் தருவான். இன்ஜின் ஆயில் ஒன்று கொஞ்சம் தான் காஸ்ட்லி, 1700-800 ருபீஸ் ஒன்றா வரும். 1 லிட்டர் 1.5 லிட்டர் ஆகும் இன்ஜின் ஆயில். அது அவ்வளோ வருதா? எக்ஸ்பல்ஸ்க்கு அவ்வளோ ஆகுதா இன்ஜின் ஆயில்? இன்ஜின் ஆயில் ஒன்று தான் காஸ்ட்லி, இதுக்கு வேறு எதுவும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. எனக்கு பேட் சர்வீஸ் இப்போது 1-2 பண்ண நினைக்கிறேன். 2 பேட் சர்வீஸ் ரீசெண்டாக ஒரு சர்வீஸ் ஆச்சு. ஓகே, எனக்கு டோட்டலாகவே 2500 ரூபாய்க்குள்ளே தான் முடிஞ்சிச்சு சொல்லப்போனால். இன்ஜின் ஆயில் சேர்த்து ஃபுல் எல்லா சர்வீஸ், வாஷிங் கிஷிங் குச்சி எல்லாம், லிக்விட் ஃபீல், அதுக்கு பிரேக்கு போடுவோம் தெரியுமா, லிக்விட் மாதிரி, அது எல்லாம் சேர்த்து 2000 ரூபாய்க்குள்ளே தான் ஆச்சு எனக்கு. திரும்பி நெக்ஸ்ட் சர்வீஸ் 12000 ரூபாய்க்கு சொல்லியிருக்கிறாங்க, 12000 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்றும் அப்போ பார்க்கணும் பேட் சர்வீஸ். நானும் நீ புதுசில் வாங்கினப்போ எனக்கு கொடுத்தல வண்டி ஓட்டுறதுக்கு, அப்போ நான் ஓட்டினேன், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்த ஜென்ரேஷனுக்கு, இப்போது பைக் எல்லாமே சிங்கிள் டிரைவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி மட்டும் தான் சீட் பண்ணி லான்ச் பண்ணிகிட்ருக்கான் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா நானும் ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 வச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ வர வண்டிஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. நானும் வண்டியில் உக்காந்துன்னு நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோம். பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த பேக் சீட் பில்லியன் உக்காரத்துக்கு என்ன ஃபீட்பேக் மாதிரி கொடுக்கணும்னு யோசிச்சு. சொன்ன மாதிரி தான், பில்லியன் சீட் டிஸ்அட்வான்டேஜ் தான். ரொம்ப நேரம் உட்கார முடியாது, முதுமை வருது கேரண்டி தான். சோலோ ரைடு போகிறது தான் இந்த வண்டி ரொம்ப ஆராமாக போகலாம், டென்ஷனே இல்லை. பின்னாடி கொஞ்சம் பில்லியன் சீட், அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட் குஷனோ. நம்ம ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸு போயிட்டுருக்கோம், அதில் 2 பேர்கிட்ட பைக் இருக்காது, நம்ம கூட தான் வரணுமா இருக்கும் டூரிங்க்கு ஒரு இது வச்சுக்கலாம். அவன் எவ்வளோ தூரம் தான் அவங்கெல்லாம் வந்து உக்காந்துன்னு வருவாங்க. ஏன்னா தொடப்பெயின் வந்துச்சு, நீ என் வண்டியில் உக்காந்து வரும்போதும் தொடப்பெயின் வந்துச்சு, நான் உன் வண்டியில் உக்காந்து வரும்போதும் தொடப்பெயின் வந்துச்சு. ஹோண்டா, என் ஃப்ரெண்டு ஹோண்டா சிபி வச்சுக்கிறான், அவன் இதுலேயும் ஃபஸ்ட்டு சொல்லுந்தே அவன் பில்லியன் மட்டும் உட்காரவே முடியாதுன்ட்டு. அங்கேருந்து தான் எனக்கு இந்த கொஸ்டின் ஏன் விட்ற பைக் எல்லாமே இப்படி விட்றான் அப்படின்ட்டு. ஸோ நீ என்ன சொல்கிற இதுக்கு? மிச்ச பைக் கம்பேர் பண்ணால் இந்த சஸ்பென்ஷனே டிஃப்ரெண்ட்டு, எல்லா பைக்கோட மோனோசாக் சஸ்பென்ஷனே டிஃப்ரெண்ட் தான், அவ்வளோவா நோவு இருக்காது. இப்போ ராயல் என்ஃபீல்டு எடுத்துக்கணுன்னா, ஒரு நீ 40 கிலோமீட்டர்ஸ் போகிறேன்னா அவனுக்கு அங்கே பெயின் வருது, 10 கிலோமீட்டர்ஸ் போனோடனே உங்களுக்கு பெயின் வருதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த வண்டியில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் ரீசெண்டாக சிக்மங்களூர் போனோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, பின்னாடி பிள்ளைன்னு இருந்தேன் ஃப்ரெண்டு கூட தான். நாங்கள் ஆசான் கிட்டே போனோம்னு நினைக்கிறேன். ஆசான் கிட்டேன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 120 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன், 120-80 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில. அப்போல்லாம் எனக்கு அவ்வளோவா நோவு வரல. நாங்கள் ஆசான்லேருந்து சிக்மங்களூர் ஸ்டேக்கு போய் ரீச் ஆன பிறகு தான் அவங்க நோவே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னான். அதான் அவ்வளோவா ரொம்ப எஃபெக்டிவான நோவு அது. ஓகே ஒருத்தருக்கு ஓகே இல்லை. ஏன்னா அந்த சஸ்பென்ஷன் சாஃப்ட்னஸ் இருக்கும் இல்லையா, அதனால ரொம்ப பெயின் இருக்காது, பேக் பெயின் இருக்காது, லெக் பெயின் வேணா இருக்கும், அவ்வளோதான். ஸோ டூரிங் பைக்குனா சஸ்பென்ஷன் வந்துட்டு நல்லா தருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். நார்மலாக கேஷுவலாக ஓட்டுறவங்களுக்கு ஏதோ இப்போ சப்போஸ் ஹண்டரு, ஹோண்டா, அதனால் நம்ம பட்ஜெட்குள்ளே இந்த மாதிரி சஸ்பென்ஷன் டூரிங் பைக் கிடைக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயந்தான். டூரிங் பைக் கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல, வித் நல்ல எல்லாம் சஸ்பென்ஷன் பூச்சி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட சேர்த்து. ஆனால் மிடில் கிளாஸ்னால வாங்க முடியாது இல்லையா? கரெக்டு. இது கொஞ்சம் மிடில் கிளாஸ்க்குனே பண்ண மாதிரி இருக்க வண்டி, அதனால தான் வாங்குது. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ நான் ஹண்டர் வச்சுருக்கேன், ஃப்ரெண்டு ஹோண்டா வாங்கினா, அதில் கூட டூரிங் பண்ணுறாங்க. ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக்லேயே டூரிங்கெல்லாம் போகிறாங்க.
அதுலலாம் சஸ்பென்ஷன் எப்படி அது இதுக்கும் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா, அதனால தான் அங்கே போகிறது இல்லை. இது மெயின்டெனன்ஸ் கம்மின்றனால இந்த சைடு வராங்க ஜனங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ கைஸ், நம்மளோட ரிவ்யூ முடிஞ்சிருந்து 5 பாயிண்ட்ஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஏன்னா மெயினாக இதுதான் பார்ப்போம். பாடி பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது உனக்கு? ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட்டுன்னு இல்லையா, வந்து இச்சிருந்தோமே இப்போ பாடி பார்ட் வாங்கணுமா இருக்கும். எல்லாம் கம்மி ப்ரைஸ் தான், பார்ட்ஸ் எல்லாம் எல்லாமே கம்மி தான். நான் எனக்கு இது சைலன்சர் கேப்னு இன்னொரு கேப் வரும் கார்டு ஃபுட் ரெஸ்ட் கிட்ட, அது சேர்த்து எனக்கு 600 தான் முடிஞ்சிச்சு. கிடைக்குதா பார்ட்ஸ் எல்லாம் இமீடியட்டாக கிடைக்குதா? ஸ்டாக் இருக்கா? ஸ்டாக் இருக்கும், ஆராமா இருக்கும் ஸ்டாக். ஓகே. இல்லைனா கூட நாளைக்கு இல்லை ஒரு நாள் டைம் கொடுத்தா எத்தனை கொடுத்துருவாங்க, கேட்டால் வாங்கி வச்சு. அங்கே வந்து உனக்கு ஏஜென்ட்ஸோட அப்ரோச் உன்னை வந்து ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கிறதுலேருந்து வண்டி எல்லா ஷோரூம்லேயும் வண்டி எடுக்கிற மட்டும் எல்லோரும் நார்மலாக பேசுகிறது தான். ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகணுன்னா அப்படி தான் பேசுவாங்க, கொஞ்சம் நல்ல மாதிரியா அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் எனக்கு அது மாதிரி தான் நடந்துச்சு எனக்கு தான். ஆனால் சர்வீஸ் டைமில் ஃபஸ்ட்டு 2 சர்வீஸ் ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக பண்ணுற மாதிரி பார்த்தானுங்க. ஃப்ரீ சர்வீஸ்ன்றனாலையோ தெரில எனக்கு. நான் 3ஆவது சர்வீஸ்லேருந்து கொஞ்சம் ரேஷாக பேச ஆரம்பிச்சிட்டேன். குத்துனே இருக்கிற வண்டி சர்வீஸு சொல்கிறது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இன்னிலேருந்து 3 சர்வீஸ்லேருந்து பேட் சர்வீஸ் போன வாட்டி போனப்போ அவனே பேச வச்சான். ஒரு மேனேஜர் இருக்கிறார், அதான் அன்றைக்கி மேனேஜர் சொன்னார். அவரே அதான் அன்றைக்கி நான் ஒரு மூவி போனோமா இருந்துச்சு, நான் வண்டி அர்ஜென்ட்டாக கிடைக்குமான்னு கேட்டேன். இல்லை சார் கிடைக்காது, நீங்கள் நாளைக்கு கொடுங்க, நான் வேணா அன்றைக்கே உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அன்றைக்கே பண்ணி உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன்னு சொன்னேன். நான் அன்றைக்கி விட்டு அது நெக்ஸ்ட் நாள் சொல்லிட்டு அன்றைக்கி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அது இதுன்ட்டு எந்தெந்த ப்ராப்ளம் இருந்துச்சோ எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டாரு. திரும்பி அது இல்லாத எங்கே சர்ஜாப்பூர்லே ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, திரும்பி வண்டி விளைச்சிட்டேன். அந்த வண்டி வந்து ஹேண்டல் பார் கிட்ட அந்த பேரிங் வரும், ஒரு பேரிங், அது சவுண்ட் வந்துருந்துச்சு பிரேக் போடும் போதெல்லாம். அது நான் சொல்லவே இல்லை சர்வீஸில் கூட பண்ணும்போது. அவங்களே செக் பண்ணி அவங்களே பார்த்தா அவங்களே சரி பண்ணி ஹேண்டில் பெண்டெல்லாம் எடுத்து ரெடியாக பண்ணி கொடுத்தாங்க. சொல்லாதே பண்ணி தராங்கன்னா சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதுதான் மொத்தத்தில் என்ன சொன்னால், ஹீரோ ஷோரூமில் சர்வீஸ் எல்லாம் நல்லா இருக்காது, சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி அப்படி இப்படி. எனக்கு ஓகே தான், எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, எனக்கு பிடிச்சிச்சு சர்வீஸ். ஸோ த லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ இஸ், நீ இனிஷியலாக சொன்ன ரொம்ப ஆசைப்பட்டு அப்புறமா இந்த பைக் ஓட்டி பார்த்து எல்லாமே உனக்கு பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு, மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ்க்கும் இப்போ நீ சொன்ன சர்வீஸ் இப்போது அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த பேரிங் கிட்ட இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, குவாலிட்டி எப்படி இருக்குது? மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. நான் வந்து தான் சொன்னேனே, வண்டி வீந்து கூட எனக்கு எதுவுமே ஆகலன்ட்டு. நான் எது எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன் அந்த கிராஷ் கார்டு ஆகட்டும் எதுவுமே போடல. எக்ஸ்ட்ரா சொல்ல போனால் கூட நான் ஒரே ஒரு நக்கல் கார்டு மட்டும் தான் போட்டேன். அது போட்டனாலே தெரில, ஆனால் கிராஷ் கார்டு சின்னதாக தான் இருக்குது. ஆனால் எதுக்குமே எங்கேயுமே ஸ்க்ராட்ச் ஆகல வண்டி வீந்து. அந்த சைடு ஸ்க்ராட்ச் கார்டு பெண்டாக இருக்கும். இந்த ஸ்க்ராட்ச் கார்டு இதுக்கு தான் அடிப்பட்டது. இவ்வளோ சின்ன கிராஷ் கார்டு டேங்க்ல இந்த குச்சி இது எல்லாமே சேவ் பண்ணிக்குது, எனக்கு தெரில. நான் போச்சு அவ்வளோதான் வண்டின்னு நினச்சேன். ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம் வண்டி இன்னி வரைக்கும். ஸோ யூஆர் ஹாப்பி கஸ்டமரா சேட் கஸ்டமர்? ஹாப்பி கஸ்டமர் தான். ஓகே. ஸோ அதான் நான் சொன்னால இனிஷியலாக நீ அங்கே வண்டி கொடுத்தப்போ வாங்கினப்போ நான் ஓட்டி நின்றுட்டு நான் ஓட்டினேன் இல்லையா ஒரு ரவுண்டு, எனக்கும் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக தான் இருந்துச்சு, ஹைட்டாக இருந்துச்சு. ஏன் ஹைட்டுக்கு அது இது இல்லை, ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வண்டி இது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். நீங்கள் என்ன பெரிய அம்சில் ஏற்றினா கூட கீழே உங்களுக்கு எதுவுமே டச் ஆகாது. நான் வண்டி வாங்கினது எல்லாம் அவங்களே கொடுத்துட்டு இருப்பாங்க. இல்லை நக்கல் கார்டாக இருக்கட்டும், சம் கார்டாக இருக்கட்டும், நான் சென்டர் ஸ்டோன் ஒன்று தரமாட்டான். மட் கார்டு இது மட்டு என்ன சொல்லுவாங்க, சேர் எதிர்க்கூடாதுன்னு சொல்லிட்டு சேர் தடுக்கிறதுக்கு ஆகரோ என்ன சொல்லுவாங்க தெரில, அது கரெக்டாக அது இல்லை, அவ்வளோதான். அது 2 தான் இல்லை இந்த வண்டியில், இன்னும் மிச்சப்படி எல்லாம் ஓகே தான். ஓகே. ஸோ கைஸ், இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் இன்னும் வேறு எந்த மாதிரி உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இன்னும் வண்டி மாடிஃபை வேறு பண்ணலான்னு இருக்கிறேன். மாடிஃபிகேஷன் பண்ணி அது ஒரு ரிவ்யூ வந்தால் கூட மாடிஃபைட் என்னென்ன பண்ணியிருக்கேன் வண்டிக்குன்ட்டு, அது எப்போ வரும்னு தெரில. பண்ண ஐடியா இருக்குது, பண்ணால் வீடியோ உங்களுக்கு வரும். Signing off with this Xpulse review. See you in another video. Tata, bye bye. Bye.